ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் எடுத்திருக்கிற முடிவு போலவே நம்ம சண்முக வாத்தியாரும் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான முடிவாக தான் எடுத்திருக்காங்க. உண்மையிலே நம்ம சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அண்ணன் கார்த்திக் 2 பேரும் தனி கொடுத்துன போனால் உடனடியாக கல்யாணம் முடிஞ்ச கையோட சரவணனும் ரம்யாவும் தனி கொடுத்துன போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான முடிவு. கண்டிப்பாக நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா இந்த முடிவை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம அண்ணத்துக்கு நல்லாவே புரியுது, மாமா எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படியோ ஒன்று அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும், நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மாமா நினைக்கிறாரு. அண்ணத்தை வாழ விட மாட்டா ஒன்றா இருந்தா அப்படின்ற மாதிரி உண்மையும் நம்ம சண்முக வாத்தியாருக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே புரியுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணத்துக்கு நல்லா புரியுது. என்ன புரியுது நம்ம அண்ணத்துக்கு அப்படின்னா, ரம்யா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே போகிறதில்ல. அவள் வர நோக்கமே எதுக்காக, எல்லாருமே ஒரே குடுத்தனமாக இருக்கணும், ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி இல்லாமல் பண்ண முடியும், வீட்டை விட்டு துரத்தி அனுப்ப முடியும், வாளா வெட்டியாக என் வீட்டுக்கு என் அப்பனோட சேர்த்து அனுப்ப முடியும். அப்போ தான் என் அப்பனும் ரம்யாவுடைய பேச்சை கேட்டு தலைகால் புரியாமல் ஆடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ஒதுங்கி போயிடலாம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தனியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்க. என்னதான் முடிவு பண்ணாலும் நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் ரம்யாவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறாங்க. ஏன்னா சரவணனும் செண்பகவல்லியும் ஒரு அடி முட்டாள். அந்த முட்டாள் என் பக்கம் இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணாலும் சாதிக்குவேன், எப்படிப்பட்ட வேறாக இருந்தாலும் சாச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தில் இருக்காங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் செண்பகவல்லிக்கும் சரி சரவணனுக்கும் சரி உண்மை என்ன அப்படின்ற விஷயமே புரிய போகுது. ரம்யா போயிட்டு எதுக்காக ஏன் புள்ளைய கட்டிக்கிறா, அதாவது சரவணன் எதுவும் ஒரு வேலையை வெட்டியும் இல்லாமல் படிப்பும் இல்லாமல் சும்மா ஊரை சுற்றிக்கிறவனை கட்டிக்கிறதுக்கு எதுக்காக சம்மதிச்சிருக்கா. அதுவும் அவள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போஸ்டிங்கில் வேலையில் இருக்கும்போது, கமிஷனராக இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க எதுக்காக சம்மதிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி உண்மை எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப கவலைப்பட போகிறாங்க, கஷ்டப்பட போகிறாங்க. அதை விட அதிக அளவில் நம்ம செண்பகவல்லி கஷ்டப்பட போகிறோங்க. ஏன்னா என் பிள்ளையோடைய வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா கவலைப்பட போகிறாங்க. ஆனால் அப்போ தான் நம்ம சண்முக வாத்தியாருடைய அருமையும் பெருமையும் பொறுமையும் புரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணத்துடைய மனசு புரிய போகுது. அண்ணன் எவ்வளவோ சொன்னால் அண்ணன் பேச்சு நம்ம கேட்காம இப்படி போயிட்டு குழிக்குள்ளே விழுந்துட்டோமே அப்படின்ற மாதிரி கவலை பார்த்திங்கன்னா நம்ம செண்பகவல்லிக்கு அதிக அளவில் இருக்க போகுது. எல்லா விஷயங்களும் மாறும். அதே போல் நம்ம அண்ணன் என்ன தான் நம்ம ரம்யா டார்ச்சர் கொடுத்தாலும் சமாளிக்கிற தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் அண்ணனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே போல் தான் நம்மளும் நினச்சிட்ருக்கோம். அண்ணன் சூப்பராக இருக்கணும், நல்லபடியாக வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.